தமிழக மக்களுக்கு இருக்கின்ற சாபம் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி வேறு எந்த புதிய சிந்தனையும் தமிழக மக்களுக்கும் வராது. இப்பொழுது ஒரு புதிய சிந்தனை பிறந்திருக்கிறது. என்ன அது சிந்தனை? எத்தனை கட்சி வேட்பாளர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வாங்கி கொள்வது என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். தமிழகத்தில் விழிப்புணர்வு இந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது. என்ன அவர்கள் கொள்ளையடித்த பணத்தில் தானே கொடுக்கிறார்கள். மக்களும் முடிவு செய்து விட்டார்கள், கொள்ளையடித்த பணத்தில் நாமும் பங்கு போட்டுக் கொள்வோம், நமக்கு கிடைத்ததை வாங்கி கொள்வோம், கிடைத்தவரை லாபம். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு சில தொகுதிகளில் 4 வேட்பாளர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள். திமுக கொடுத்திருக்கிறது, அண்ணா திமுக கொடுத்திருக்கிறது, விஜய் கட்சி கொடுத்திருக்கிறது, இப்படி பல கட்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கி கொள்கிறார்கள். வாங்கி கொண்டு யாரோ ஒருவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற கடமைக்கு ஓட்டு போடுகிறார்கள். இதை சரியாக புரிந்து கொண்ட அந்த ஊடகங்களும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கருத்து கணிப்பை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களும் லாபம் பார்க்கிறார்கள்.